ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ மற்றவங்கள பார்த்து சொல்லிட்டீங்க, இப்போ உங்களையும் பார்த்து சொல்லுங்க. ஏன் மனம் புதிதாகிறதுனாலே? நிறைய பேர் என்ன சொல்லலை. இது ரொம்ப முக்கியம். என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாவேன். ஆமா, அது என்ன நீ சொல்லி உங்க கூட கொஞ்சம் நேரம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மனம் புதிதாகிறது, மனம் புதிதாகிறது, மனம் புதிதாகிறது. மனம் புதிய ஏற்பாட்டில் மனம்னு சொல்லப்பட்ட இடங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கும். இருதயம் மனம், ஸ்தோத்திரம். அது எண்ணங்களை குறிக்கிறது, சிந்தனைகளை குறிக்கிறது. அதுதான் நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருப்போம். அப்போ மனம் புதிதாகணும், மனம் புதிதாகணும். அப்படி நம்ம எண்ணங்கள் புதிதாகணும், நம்முடைய சிந்தனைகள் புதிதாகணும். அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் மூளை அறிவை தான் நினைக்கிறோம், மூளை அறிவை தான் நினைக்கிறோம், மூளை அறிவை தான் நினைக்கிறோம். மூளை சரியில்லைன்னா பிரெயினில் ஒரு டியூமர் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? மண்டை ஓட்டை எடுத்துட்டு எதையோ கட் பண்ணி சரி பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, மைண்டு எண்ணங்கள், அது புதிதாகணும். அதை எந்த டாக்டரும் பண்ண முடியாது, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனம் புதிதாகிறதுனா நம்முடைய எண்ணங்கள் புதிதாக மாறும், நம்முடைய குணங்கள் மாறும், நம்முடைய சிந்தனைகள் மாறும், நம்முடைய செயல்பாடுகள் மாறும். அல்லேலூயா. ஏன்னா மனம் புதிதாகணும், அது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இருதயத்தின் நினைவு, அதான் மனதின் நினைவு. புதிய ஏற்பாட்டில் ஒரு இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் இருக்கும். முதல்ல நினைவு, அப்புறம் பேச்சு, அப்புறம் செயல். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில. நெகட்டிவாவே திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு நெகட்டிவாவே திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவே பேசுவாங்க, நல்லதே பேச மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? எப்பவும் கண்ணீரும் கவலையுமா தான் இருக்கும், எப்பவும் கண்ணீரும் கவலையுமா தான் இருக்கும். அவன் நினைவு எப்படி இருக்குதோ அவன் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்னன்னா மனது. அந்த மனது தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, சிலவங்க சர்ச்சுக்கு வரல. ஏன் காரணம்? என்ன நினைக்கிறீங்க? மனசுதான், மனசுதான், மனசுதான். இன்னைக்கு நான் கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும், இன்னைக்கு நீ ஆண்டவர் சபையில போய் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு மனசு இருந்ததுனால வந்தேன். இல்லைன்னா போன வாரம் வராம இருந்திருக்கலாம். ஏன்? அந்த மனசு வேற எங்கேயோ போய் சொல்லிச்சு, மனசு வேற ஒரு காரியத்தை போய் சொல்லிச்சு. ஆமே. நேற்று சில பிள்ளைகள் ஈவினிங்ல ஜூம் மீட்டிங்ல வந்தீங்க, சில பிள்ளைகள் வரல. ஏன்? மனசு அங்க போகலாம், இதை விட அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சு. மனசு தான். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நான் இப்படி உயர்வேன், ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு சிலவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க, அவங்க நிச்சயமா உயர்ந்துருவாங்க. என்ன சிலவங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, அப்படி சரியில்லை, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முடியாது. நல்லா கவனமா கேளுங்க. இது ரொம்ப சத்தியமான உங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்தியம். ஒரு மனிதனுடைய நினைவு, இருதயத்தின் நினைவு, மனதின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருப்பான், அவன் அப்படியே தான் இருப்பான். அல்லேலூயா. எதை சிந்திக்கிறோமோ அதுதான் பேசுவோம், எதை சிந்திக்கிறோமோ அதுதான் பேசுவோம், அது இப்படிதான் செயல்படுவோம், அப்படிதான் செயல்படுவோம். சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பயம், எதுக்காவது பயம். கணவனை குறித்து பயப்படுறவங்க இருக்காங்க, மனைவியை குறித்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளை குறித்து பயப்படுறவங்க இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாமலும் பயப்படுறவங்க இருக்கிறாங்க. பயம் பயம் பயம். என்ன? எல்லாமே இப்படி மாறிடும், இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும். அவங்க எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க. ஆமா. இன்னும் நான் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா அவங்க முகம் எப்படிதான் இருக்கும் சொல்லுவாங்களே, பேய் அரைஞ்ச முகம் மாதிரி இருக்கு. நீ பார்த்துருக்கீங்களா?
அப்படிதான் இருக்கும். என் எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான். நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் எதை சிந்திக்கிறேனோ, நான் பரிசுத்தத்தை சிந்திச்சானா பரிசுத்தமாயிருவேன், நான் அசுத்தத்தை சிந்திச்சேன்னா அசுத்தமா மாறிடுவேன். அல்லேலூயா. எந்த சிலவங்க இருக்கிறாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு என்ன, தங்களை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான். நமக்கெல்லாம் இது கிடைக்குமா, நம்மெல்லாம் இதை செய்ய முடியுமா, நம்மெல்லாம் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, நம்ம குடும்பம் முன்னேறுமா அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க, வாழ்க்கையில முன்னேற முடியாது. நம்முடைய மனசு எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். என்ன சிலவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருப்பாங்க, பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, ஒன்றும் இல்லாட்டாலும் பெருமையா தான் பேசுவாங்க. அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப வயதுல என்ன நினைக்கணுமா? சரி, வாலிப பிள்ளைகள் சொல்லட்டும் பார்த்தேன், என்ன நினைக்கணுமா? பிரசங்கி 12:1 எடுத்து யாராவது வாசிங்க. பிரசங்கி 12:1 எல்லாம் வாலிப பசங்களும் தான். வாசிங்க. அது எங்க இருக்குன்னே தேடுறதுக்கே நான் ஆயிரம் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க இல்ல. சரி, நாளைக்கு உள்ள நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் தரேன். சரியா? வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, உன் சிருஷ்டிகரை நினை. நல்லா கவனிக்க வாலிப பிள்ளைகள், உன் சிருஷ்டிகரை நினைச்சா நீ பரிசுத்தமா இருப்பா, நீ சர்ச்சைக்கு ஒழுங்கா வருவ, ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியமா இருப்ப. நீ வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்போ பார்த்தாலும் அங்க போயிடலாமா, அந்த ஆளை போய் பார்க்கணுமா, அந்த நபரை பார்க்க ஓடுவோமா, உலகத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளதான் ஓடிக்கிட்டே இருப்போம். எதை நினைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையா மாறும். நம்முடைய மனம் புதிதாகும். அதுவும் விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளுடைய மனம் புதிதாகணும். உலக மனுஷனுடைய வாழ்க்கை என்னதான், அவனுக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது பெருமையா வாழணும், எப்படியாவது இருக்கணும், அப்படிதான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அது இல்லை. நம்ம எப்படியாவது இந்த உலகத்துல இருந்தாலும் நித்தியத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. இயேசு வரும்போது அவரோடு கூட பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் புதிதாகும், புதிதாகும். அதை நான் ஆராதனையிலோட சொன்னேன். 12:1 வாசிருங்க. எப்படி இருக்கிறதா ஆராதனை? ஆமா, ஆராதனை எப்படி பண்ணணுமா? ஆராதனை எப்படி பண்ணணுமா? என் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, ஆமா, ஜீவ பலியா என் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்தமா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஆமா, ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆவியா இருக்கிற தேவனை எப்படிதான் தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆராதனை பண்ணணும். தேவனை ஆராதிக்கணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆராதனை பண்ணணும். அதுக்காக நேற்று சாயங்காலம் அந்த ஆராதனைக்கு போறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் ஆராதனை போய் கலந்து கொள்ள போறேன். எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணணும்? கை தூக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆராதனை போறேன், இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லி நான் தேவ பிரசன்னத்தை உணரணும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணும் பார்த்தீங்களா? அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆராதனை. ஏதோ 8 மணி ஆயிட்டு விழுந்து அடிச்சு ஓடி வந்து விழுந்துரு 8:45 இல்லைன்னா பாஸ்டர் போட்டு பிடுங்குறாரு அப்படின்னு சொல்லி ஓடி வருவோம் பார்த்தீங்களா? வந்த பிரகாரமே போகும், வந்த பிரகாரமே போகும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய மனம் புதிதாகணுமா, மனம் புதிதாகணுமா. இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஆராதனை பண்ணலன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமோஸ் 5:21. போதும் உங்கள் வாசிமா. ஆமா, உங்க பண்டிகைலாம் எனக்கு பிரியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்துமஸ் பண்டிகையோ ஈஸ்டர் பண்டிகைலாம் எனக்கு பிரியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்க நாட்கள், இதுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி வரோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லையா? ஏன் பிரியம் இல்லைன்னா இயேசுவே சொல்லியிருக்கிறார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏன் பிரியப்படலை? ஆமா, இருதயம்ங்கிறது மனம். ஸ்தோத்திரம். நேரா சர்ச்சுக்கு வராங்க, ஆராதிக்க வர்றேன்னு வராங்க. எப்படி வாயினால கனம் பண்றாங்க, ஆவியில இல்ல.
ஆத்மாவில் இல்லை, முழு பலத்தோடு இல்லை, முழு ஆத்மாவோட இல்லை, வாயினால கனம் பண்றாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 2 தடவை சொல்லிட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அப்படி அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், உன் பண்டிகையும் நான் இருக்கிறேன், உன் ஓய்வு நாட்களையும் நான் இருக்கிறேங்கிறேன். ஏன்னா இருதயம் எங்க இருக்கிறான்? உங்க இருதயம் எல்லாம் இங்க உள்ள வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்ப அங்கங்க இருக்கிற எண்ணம் பூரா அங்க உள்ள வரட்டும். வந்துட்டுங்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமையாவது அங்க வரட்டும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏதோ மந்திரம் பாதி பாஸ்டர் ஏதோ சொன்னாரு, நாங்களும் மந்திரம் மாதிரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறோம். இது இல்ல. மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த மனம் புதிதாகாம இருக்கிறதுனாலதான் நம்முடைய நாட்டம் எங்க இருக்குதா? அதே வசனத்துல 2வது வசனத்துல எப்போ மனம் புதிதாகுமா? வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமென், உலகத்துக்கு ஒத்த சிந்தனைகள், உலகத்துக்கு ஒத்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய மனம் என்ன ஆகும்? ஆவிக்குரிய பிரகாரமா புதிதாகாது. நம்ம மனம் புதிதாகாது. காலையில எழும்பின உடனே என்ன எண்ணம் தான் வருது? சொல்லுங்களேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு காலையில் எழும்பின உடனே என்ன எண்ணம் வருது? ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேலைக்கு போனா அவன் சொல்லுவானா, இன்னைக்கு வேலைக்கு போவோமா வேண்டாமா, சமையல் பண்றது பெரிய பாடம் இருக்குது, இந்த எண்ணம் தானே வருது. எண்ணத்தை புசிப்போம், மத்தியானம் எண்ணெய் குழம்பு வைப்போம், சாயங்காலம் தோசைக்கு எண்ணெய் தொட்டுக்கிறதுக்கு வைப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த எண்ணம் தானே வருது. இது வேண்டான்னு தானே இயேசு சொன்னார். என்ன கவனிக்கிறீங்களா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இதெல்லாம் யார் தேடுறாங்களா? அப்போ காலையில எனக்குள்ள என்ன எண்ணம் வரணும்? ஆமா, அதுக்குதான் காலையில ஜெபத்தை வச்சிருக்கிறோம். எல்லாரும் கூடி ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாள் முழு என்னை நடத்துங்க, புதிய கிருபையை தாங்க. அல்லேலூயா. ஆமா, அப்படி நம்ம கிளம்பும் போது என்ன தெரியுமா சொல்றோம்? இன்னைக்கு புதிய கிருபை எனக்கு தந்திருக்கிறார், இன்னைக்கு என் தேவையை என் தேவன் சந்திப்பார், அவர் யெகோவா ஈரை. அல்லேலூயா. அவர் என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என் பிள்ளைகளை பாதுகாப்பார். நான் என்னத்தை புசிக்கணும், என்னத்தை குடிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும், அதை எனக்கு தருவார். அல்லேலூயா. இதுதான் மனது புதிதாகும் போது என்ன வரும்? இந்த எண்ணம் எப்போ வரும்? மனது புதிதாகும் போது தான் வரும். இல்லைன்னா மனசு புதிதாகாம நீங்க கிறிஸ்தவனா இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சர்ச்சுக்கு ஒழுங்கா வரலாம், தசம காணிகள் கூட கொடுக்கலாம். ஆனாலும் என்னதான் இருக்கும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், இந்த கவலை தான். மனம் புதிதாகணும். மனம் புதிதாகலைன்னா என்ன ஆகுது? ஜெபம் குறைஞ்சிடும், வேத வாசிப்பு குறைஞ்சிடும். சபைக்கு ஒரு மாசத்துல 4 சண்டை இருந்துச்சுன்னா 2 சண்டை போவோம், 2 சண்டை வேற எங்கேயாவது போவோம். இதெல்லாம் காரணம் மனம் புதிதாகுது. உலகத்துக்குரிய காரியத்தை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிகிறது. உலக மனுஷனுடைய சிந்தனை என்னதுதான்? அவன் எப்படியாவது யாரையாவது ஏமாத்தி எப்படியாவது சம்பாதிக்கணும், எல்லாத்திலையும் மேல வரணும். அல்லேலூயா. இதுதான் அவனுடைய சிந்தனை. அந்த சிந்தனை உடையவர்களா இருப்பதற்கு தேவன் உங்களை என்னை அழைக்கல, தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா இந்த உலகத்தின் இச்சை, உலகத்தினுடைய ஜீவனத்தின் பெருமை எல்லாம் தேவன் படைக்கலையாம், பிசாசு படைச்சானோ. நான் பெருமையா இருக்கணும், இந்த உலகத்துல 4 பேர் என்னை பார்க்குற மாதிரி இருக்கணும், அதெல்லாம் பிசாசு கொடுத்தது. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, உன் மனசு புதிதாகணும்னா நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால மனசு புதிதாகணும். மனசு புதிதாகிறதுனா எப்படின்னா, கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்கல்ல. கேட்டர்பில்லருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அது ஒரு புழு இருக்கும். அந்த புழு அப்படியே இருந்து கொஞ்சம் நாளா மாறி என்னமாயிரும்? வண்ணத்து பூச்சியா, பட்டர்ஃப்ளையா பறக்க ஆரம்பிக்கும். அதான் கிறிஸ்தவன். வரும்போது அப்படிதான் வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால அப்படிதான் இருந்தோம். இந்த உலகத்தின் வழிபாடுகளுள்ள தான் இருந்தோம், இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளுக்குள்ள தான் இருந்தோம், இந்த உலகத்து மனுஷனாவே இருந்தோம். ஆனா ஆண்டவரத்துல வந்த பிறகு அந்த புழு எப்படி கொஞ்சமா மாறி வண்ணத்து பூச்சியா பறக்குதோ அதே மாதிரி பறப்பதற்காக அழைக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. ஒண்ணு கிறிஸ்தவங்கன்னு நாங்க முன்னால அப்படிலாம் சினிமா பார்ப்போம் பாஸ்டர், இப்ப பார்க்க மாட்டோம். முன்னால குடிச்சேன் பாஸ்டர், இப்ப குடிக்க மாட்டேன். அப்படி ஒரு மாறு லிஸ்ட் போடுறது இல்லை. நான் முன்னால அப்படி செய்வேன் பாஸ்டர், இப்ப அப்படி செய்ய மாட்டேன். முன்னால விக்கிரத்தை வணங்கின பாஸ்டர், அப்படி இல்லை. ஆண்டவர் அதை விட மேலானது பார்க்கிறார். உன் மனம் புதிதாகணும், உன் சிந்தனை புதிதாகணும். ஆமென். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன்.
3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் இந்த பூமியை பார்த்து வாழ்றவங்க இல்ல, மேலானவைகளை பாடணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கவலைகள் பாரங்கள் வரும்போதுதான் நம்ம பூமியை பார்ப்போம். நேற்று கூட நான் பாஸ்டிங் பிரேயர்ல அதை சொன்னேன். பூமியை பார்க்கறவங்க இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி நமக்கு ஒத்தாசை வரும் கண்களை ஒரு பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கறதுக்காக அழைக்கப்பட்டவங்க. எப்பவும் பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. ஸ்தோத்திரம். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஸ்தோத்திரம். என்ன வாசிங்க, எபேசியர் 4:23 வாசிங்க. வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஆமென். அப்போ உள்ளத்துல மனசுல எப்படி இருக்கணுமா? புதிதான ஆவியுடையவனாய், புதிதான ஆவியுடைய. பழைய ஆவி பூரா அந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகத்தினுடைய காரியங்கள். புதிய மனுஷன் ஆண்டவரத்துல வந்த பிறகு புதிய ஆவி உடையவர்களாய், நித்தியத்தை குறித்து, சபை ஐக்கியத்தை குறித்து, ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். சபையை குறித்து, விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை குறித்து, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதை குறித்து, ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்றதை குறித்து ஒரு புதிய ஆவியை உடையவர்களா இருக்கணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறவங்க மாத்திரம்தான் இருப்போம், உலகத்துக்குரியவர்களாவே வாழணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மனசு புதுசாகாது, மனசு புதுசாகாது. எப்போ பார்த்தாலும் எதையோ பழைய தோல்வியை, பழைய ஏமாற்றங்களை, பழைய காரியங்களே நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் சொன்னாலும் சரி. அவங்க இந்த மந்திரம் மாதிரி ஜெபம் பண்றீங்களா பாஸ்டர்? அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? ஆண்டவர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி உன்னை உருவாக்க விரும்புகிறார். நீ புழு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்காது, உன்னை பறக்க வைக்க ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம மனம் புதிதாகணும், நம்ம மாறணும். மனம் புதிதாகிறதுனால நம்ம எப்படி ஆகுமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, மறுரூபம் ஆகும். இயேசு மறுரூபம் எங்க ஆனாரு? அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு மறுரூபம் ஆகும்போது எப்படி இருந்தாலும் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலையின் மேல் போய் அவருக்கு முன்பாக மறுரூபமானார். இந்த வார்த்தை தான் இந்த இதுல எடுத்து சொல்லப்படுது. மூல பாசையில இயேசு எப்படி மறுரூபமானாரோ அதுக்காக உபயோகிக்கப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை தான் இந்த 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் நம்ம மறுரூபமாகும் போது உண்டாகிற அனுபவம். அப்ப அந்த மறுரூபமாகும் போது, இயேசு மறுரூபமாகும் போது எப்படி இருந்தாரா? எல்லாரும் வாசிங்க. இயேசு மறுரூபமாகும் போது எப்படி இருந்தாரா? ஆமென். அல்லேலூயா. அகத்தின் அழகு அவர் உள்ளத்துல பெரிய மறுரூபமான ஒரு பெரிய பிரகாசம் அது முகத்துல தெரிஞ்சிச்சான். இப்போ பக்கத்துல உள்ளவங்களை பாருங்களேன், கொஞ்சம் பாருங்க. மாற்றம் வரணும்னு விரும்புறவங்க எல்லாம் பாருங்க. இல்ல நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னா போக்காடா இருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, முகம் சூரியனை போல பிரகாசித்ததும். அல்லேலூயா. ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, மறுரூபம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. இதை யாரெல்லாம் பாக்குறாங்க? கூட போன சீசர்கள் பாக்குறாங்க. இது வரைக்கும் இயேசுவை அப்படி பார்த்ததே இல்லை. இன்னைக்குதான் அந்த அனுபவத்தை பாக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தங்கள் இதை பார்க்கணும். அல்லேலூயா. அது எப்போ பார்ப்பாங்கன்னா நம்முடைய மனம் புதிதாகும் போது, நம்முடைய எண்ணங்கள் புதிதாகும் போது. உலக மனுஷன் பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, வித்தியாசமான காரியங்கள், வித்தியாசமான எண்ணங்கள், பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மற்றவங்க பார்க்கும் போதே ஆச்சரியப்படணும், இவங்க எல்லாம் என்ன இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, உலகத்தினுடைய காரியங்களையே செய்துட்டு இருக்காதபடி. ஆமா, அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அதனால நம்மளும் போடணும். அப்படி இல்லை. மனம் புதிதாகிறதுனால வெள்ளை வெஸ்டி, வெள்ளை பேண்ட்டு, அமீன் வெள்ளை சேரி. எதனால? மனம் புதிதாகிறதுனால. நகை கலத்துறாங்க, எதனால? மனம் புதிதாகிறதுனால. அவங்கள யாரும் நகை கலத்த சொல்லல அப்படின்னு நினைச்சிடாங்க. புதிதாகும் போது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எப்படிதான் இருக்கும்? குப்பை, நஷ்டம். நித்தியம்தான் மேலானது, அதுதான் நிரந்தரமானது. அந்த எண்ணம் வரும். அல்லேலூயா. அவருக்கு அப்படிதான் வந்து இயேசு எப்படின்னாரா? மறுரூபமானார். அல்லேலூயா. இயேசு அப்பா எப்படிதான் இருந்தாரு? மாம்சத்துலதான் இருந்தார். இந்த அனுபவங்கள்லாம் நம்ம பெருநோங்க தான் இயேசு எழுதி வச்சிருக்கிறார். நம்மளும் அப்படி மறுரூபமாகணும். நம்முடைய சிந்தைகள் மாறணும், நம்முடைய எண்ணங்கள் மாறணும். நம்முடைய உள்ளத்துல எப்பவும் பெரிய பிரகாசம் இருக்கணும், கொஞ்சம் கூட இருள் இருக்கக்கூடாது.
இருள் இருந்துச்சுன்னா இருளின் ஆதிக்கம் நம்மளை ஆட்கொள்ளும். ஆமென். ஏற்கனவே ஒரு நாள் கூட சொல்லியிருக்கிறேன், ஏன் தேவன் என்று அறிந்தும் தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து எண்ணத்துல வீணர் ஆனார்கள். அவங்க இருதயம் இருள் அடைந்தது. கர்த்தரை ஒழுங்கா ஆராதிக்காம இருந்தாலே இருள் வந்துடும், கர்த்தரை தேடாம இருந்தாலே இருள் வந்துடும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாராம். அவங்க என்ன பண்றாங்களாம், தேவன் என்று அறிந்து அவர் ஆராதிக்காம கையினால உண்டான ஒண்ணு ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நாள்ல நான் எனக்கு இதை விட முக்கியம் என்ன, இதை விட மேன்மையானது என்ன அப்படின்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க மனம் புதிதாகிடும். மனம் புதிதாகிறதுனால எப்படி ஆகணுமா, நீங்க மறுரூபமாகுமா. இன்னும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசிங்க. முற்காலத்தில் அந்த வசனத்தை போடுமா. முற்காலத்தில் நீங்கள் நடந்த அறியாமையினால இச்சைகளை நடந்தீங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்க சொல்லாதவங்க எல்லாம் தட்டி சொல்லுங்க, கவனிங்கன்னு சொல்லுங்க. நல்லா தட்டி சொல்லுமா. கவனிங்க. முற்காலத்துல அறியாமையினால நடந்தீங்க. அறியாமையினால உலகத்துக்குள்ள மனுஷன் மாதிரி வாழ்ந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணுமா, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. மனம் என்ன பண்ணுதான், மனம் ஊசலாடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு மாதிரி தான் மனம். ஒரு நாள் இங்க ஒண்ணு அப்படிலாம் இல்லாதபடி மனது அங்கேயும் அலைய பாயாம இயேசுவை நோக்கி நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அந்த எண்ணத்தோடு கூட வரும். அல்லேலூயா. அந்த மறுரூபமாக்கப்படணும். அந்த மறுரூபமாக்கப்படுறது ஓவர் நைட்ல ஆகாது, நாளைக்கே எல்லாரும் மறுரூபமாயிரும். அது ஒரு ப்ராசஸ். வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆவியா இருக்கிற கர்த்தராலே இயேசுவின் சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைகிறோம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளர்றோம், ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்றோம், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்குரியதல்ல நித்தியத்துக்குரிய சிந்தையினுடையவர்களாய் மனம் புதிதாகிறதுனால மனதின் அறையை கட்டி கொண்டு அவருக்காக வாழணும். அல்லேலூயா. ஆமென். இது ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை, இது ஒரு ப்ராசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த கிளாக் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாரும் பின்னாலும் திரும்பி பாருங்க. எல்லாரும் திரும்பி பாருங்களேன். திரும்பி பார்த்தா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் தானே பார்க்க சொல்றேன். எல்லாரும் திரும்பி பாருங்க. அதுல 30ன்னு ஒன்று போட்டிருக்கு இல்லையா, 30 பார்த்தீங்களா? 30ன்னு போட்டிருக்கிறது என்னது டெம்பரேச்சர். இந்த ரூமுடைய டெம்பரேச்சர். இது எப்பவுமே என்னதான் செய்யும், அந்த கிளாக் எப்பவுமே என்னதான் செய்யும், ரூம் டெம்பரேச்சரை மட்டும்தான் காண்பிக்கும். ரூம் டெம்பரேச்சரை மட்டும்தான் காண்பிக்கும். இது என்னது சொல்லுங்களேன். ஐயோ பாஸ்டர் என்னமோ பூசை. ஏசி. இதை ஆன் பண்ணா என்ன ஆகும், கூல் ஆகுமா, டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். 30ங்கிறத 24ல வச்சா இந்த ரூம் பூரா என்னவாயிரும், 24 ஆயிரும். அப்போ கிளாக்ல இருக்கிற டெம்பரேச்சருக்கும் இதுல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் ஒன்று சொல்லுவாங்க, தெர்மோமீட்டரை வாயில வச்சு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன ஜுரம் இருக்குன்னு மட்டும்தான் காண்பிக்கும். அதே தான் தெர்மோஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுடைய டெம்பரேச்சரை குறைச்சி காண்பிக்கும். அல்லேலூயா. 2 விதமான விசுவாசிகள். நீங்க யாரு, கிளாக்கா இல்லை ஏசியா? ஆனால் கிளாக்காவே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ போகிற இடத்துல எல்லாம் உலகத்தையே காமிக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலைமையே காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் தெர்மோஸ்டேட்டோ ஏசியா இருந்தால் உலகத்தில் எவ்வளவு டெம்பரேச்சராக இருந்தாலும் அதை கூல் பண்ணுற வல்லமை கர்த்தர் உனக்குள்ளே எனக்குள்ளே வச்சிருக்கிறார். எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அது மனம் புதிதாகும் போது தான் உள்ள வரும். மனம் புதிதாகும் போது தான் வரும். இல்லைன்னா அவங்க அழுகுற மாதிரி நானும் அழுவேன், அவங்க சண்டை போடுற மாதிரி நானும் சண்டை போடுவேன், அவங்க பண்ற மாதிரி அவங்க 100 டிகிரியில் இருக்கிறாங்கன்னா எனக்கு 110 டிகிரியில் கத்த தெரியும். இப்படிதான் இருக்கும். மனம் புதிதாகிறதுனால அவங்க என்னதான் எரிச்சலா இருந்தாலும் நான் அவங்களை கூல் பண்ணிடுவேன். எத்தனை பேர் அந்த அனுபவம் நினைக்கிறீங்க? அதுதான் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மறுரூபம் ஆகும் போதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுமா. தேவனுக்கு பிரியமும்
அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வோம். ஆமென். இல்லைன்னா தேவ சித்தமே தெரியாது. சபைக்கு வருவோம், போவோம், ஒரு மாறுதல் இருக்காது, ஒரு நன்மை இருக்காது, அப்படியே வந்துட்டே போவோம். தேவ சித்தம் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா மனம் புதிதாகணும், மனம் புதிதாகணும். அல்லேலூயா. இந்த மனம் புதிதாகி மறுரூபமாகி ஒரு நாள் என்ன நடக்குமா, அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். வாசிங்க. 1 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆமென். இன்றைக்கு நம்ம வாசித்த 2 கொரிந்தியர்ல வாசித்த பகுதி, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினால நம்ம மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியினால நம்ம புதிதாக்கப்படுகிறோம். ஆனா ஒரு நாள் வரப்போது கடைசி எக்காலம் துணிக்கும். அப்போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்துல ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு நித்திய காலமாய் வாழ்வதற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் மனம் மறுரூபம் ஆகணும்.